திருப்தியாக இருக்கேன். இப்போ வந்து நான் எழுதுறது என்னோட இதுலேயே வந்து வாடிக்கையாளர் அணுகுமுறை அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து இப்போது இவரோட சீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சி அதை பற்றி எழுதுறேன். அதை பற்றி எழுதி ஏன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். அதை எவ்வளவோ, அதாவது இப்போ திடீர்னு தன்னம்பிக்கை, நான் வந்து எப்படி முன்னேறின்னு வந்தேன், என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்தது, அதை பற்றி ஏன்னா தன்னம்பிக்கை, அது நம்ம இவனுக்கே பண்ணுறோன்னா மற்றவாளும் பண்ணலாமேங்கிற மாதிரி நிறைய செய்ய முடியும். உங்களோட அனுபவங்கள் எழுதினால ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு அனுபவம் உள்ளே போய் எழுதுகிற மெத்தடில் இருக்குது. அதை அழகாக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணாக்க நல்ல சுவாரஸ்யமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க இருக்காங்க. டைம் பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நன்மைனாக்கா, நான் வந்து என்னோட தமிழ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. அதனால ஆங்கிலம் தமிழ் மொழிபெயர்ப்பு நமக்கு வந்து தமிழுக்கு ரொம்ப அலட்சியமாக சர்வலட்சியமாக போயிட்டு இருக்கு. அதனால தான் மெயிலாகவே நான் வந்து பிளாகுக்கு வந்தேன், என்னோட தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான். இதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ். இது பண்ணச்சா எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பு, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு ஃப்ரெண்டு வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கார். அவர் வந்து எனக்கு எழுதுகிற என்னோட தென் திருப்பறைன்னு ஊர் எனக்கு, அங்கே நீங்கள் முடிஞ்சால் பாருங்க. நான் உடனே தென் திருப்பறை மகரநட்டுக்குடைய காதன் தான், அது ஒரு ஊர் தானே சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. எங்கள் வீட்டில் போய் நீங்கள் தங்குங்க, 2 நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன் நீங்கள் இல்லாப்போ நான் போக முடியாது, நீங்கள் வரைச்சா நான் போகிறேன் அப்படின்னேன். 2 நாள்ல வைஃப் சொன்னாங்க தென் திருப்பறை போகலான்னு. உடனே போயிட்டு இவருக்கு நான் வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி நான் போகிறேன், எனக்கு எந்த ப்ரோக்ராம் கொடுங்க அப்படின்னு. வித்தின் 10 மினிட்ஸ் கலிஃபோர்னியாந்து ஃபோன் வருது. எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்லிட்டேன், மதுரையில் இருக்கார், அவர்கிட்ட போய் பண்ணுங்க, அவர் எல்லா ஏற்பாடு பண்ணுவேன். அவர் எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். நீங்கள் இந்த காரில் போச்சு சார் திருச்சியில் போய் பேசி அவரோட இது பண்ணி கடகடன்னு அவர் ஒரு இதை அனுப்பிச்சு அவரோட ஷட்டகார் அவரோட இப்போ கோபதர்லாக்கிட்ட சொல்லி தென் திருப்பறையில் சொத்தை வச்சு ஒன்றுமே நாள் நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் அவரோட ஃப்ரெண்டோட அம்மா கேட்குறா, நீங்கள் கலிஃபோர்னியாவில் எங்கே இருக்கல, நான் வந்து சென்னையில் இருக்கேன், உங்கள் பிள்ளைய நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி நட்புலாம் வருது. பயங்கரமான இது மனித இது தகவல் தொடர்பு எல்லாமே ரொம்ப நல்லா வருது இந்த இணையத்தினால, பிளாக்னால. ஆனால் ஒரு நம்மள மாதிரி இருக்கா, நிறைய பேர் இருக்கா. இப்போ நீங்களும் அது மாதிரி ஃபீல் பண்ணுங்களா, எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வருது அப்படின்போம். நான் ஒரு வாட்டி கனவு கண்டேன் அப்படின்னு. என்ன கனவுனாக்கா, திடீர்னு 4th இயர் எக்ஸாம் வந்து எழுத வேண்டியிருக்கு, எனக்கு ஒன்றுமே தெரியல, படிக்கவே இல்லை, இந்த மாதிரி ஆச்சுன்னா ஐயோ எங்களுக்கு வருது அந்த கனவு. ஒவ்வொருத்தரா சொல்கிறான், எனக்கு வருது, நான் வந்து SLC எழுதுன்ற மாதிரி, யாரோ ஒருத்தர் நீ சப்ஜெக்ட் முழுக்க முடிக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணுன்னு கூப்பிட்ற மாதிரிலாம் கனவு வருது அப்படின்னு. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னாக்கா அதே பேர் ஒரு சிமிலர் எக்ஸாம்பிள் நிறைய பேர் கொடுத்த உடனே ஒரு ரேப்போர் வருது எல்லாரோடையும். உங்களுக்கு அந்த மாதிரி கனவு வந்திருக்கா? எனக்கு நிறைய கனவு வந்திருக்கு. திடீர்னு வரும். நீங்க சொன்னீங்க தமிழ்ல வந்து எழுதுறா சொன்னீங்க இல்லையா, இப்போ பிளாக்ல நம்ம டைப் பண்றப்போ தமிழ்லயும் டைப் பண்ணி அதுல தமிழ்ல தெரிய மாதிரி வசதி, கீபோர்டு இங்கிலீஷ்ல இருக்கு. பிளாக் ப்ரொவைட் பண்ற ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்றாங்க, தமிழ்ல அடிக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்கணும் இல்லையா? கொடுத்துருக்கா பிளாகர்ல தமிழ் டிரான்ஸ்லேட்டருக்கு இது இருக்கு, அங்க ஒரு போட்டு அமுத்தி டாகல் பண்ணிக்கலாம். பட் இங்க எழுத்துக்கள் நிறைய வந்தாச்சு. எழுத்தின்னு பேர் எடுக்கலாம். ரைட்டர், தமிழ் ரைட்டர் வந்து அழகி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. NHMனு ஒரு நேஷனல் ஹொரைசன் மீடியா அவளோட சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. கலப்பை இருக்கு. நான் இதனால கலப்பை யூஸ் பண்ணி இப்போ NHM யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் அது போட்டுட்டு அதை செட் பண்ணணும். சாஃப்ட்வேர் NHMல பண்ணச்ச ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, அதுவே எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துரும். அது CD போர்டுலாம் கேட்காது, அதுவே போட்டு தமிழுக்கு உங்களுக்கு கம்பேட்டிபிள் பண்ணி விட்டுரும். தென் Alt 2 அமுத்தினாக்கா மாறும், தமிழுக்கு மாறும். அது Alt 2 அமுத்தினா கீழே அதில் ரைட்டில் தெரியும், அந்த ஐக்கான் ஒரு மஞ்சள் கலரில் போகும். அப்போ வந்து AMM அடிச்சா அம்மான்னு அடிக்கும். அது அம்மா அடிச்சு மறுபடியும் Alt 2 போட்டு ஐ ஆம் கம்மிங் இங்கிலீஷில் எழுதிட்டு நாளைக்கு வரவங்களுக்கு அப்புறம் மாற்றிக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அது தமிழ் வச்சு விளையாடலாம். அதில் ஸோ அந்த சாஃப்ட்வேர் வச்சுட்டு எங்கே வேணா போய் அடிக்கலாம். நீங்கள் வந்து பிளாக்லாம் போய் அடிக்கணும்னு கிடையாது. MS வேர்டு எனக்கு டாக்குமெண்ட் வருது, அதில் போய் நான் வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழ் பண்ணச்சேன், அதை வச்சு தான் பண்ணுவேன். அதே மாதிரி பவர் பாயிண்ட் ஒரு ப்ரெசன்டேஷன், எக்ஸல் கோப்புகளில் ஒரு ப்ரெசன்டேஷன், அதெல்லாம் வந்து அந்த ஒரு சாஃப்ட்வேர் வச்சுன்னே முடிக்கிறது. அந்த எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தமிழ் மொழிபெயர்ப்பு வரதுனால என்னோட ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாருமே தமிழ், இங்கிலீஷ் தமிழ் தான். பாகிஸ்தானி ஒருத்தர் இருக்கார் நியூயார்க்கில், அவர் உருது பர்ஷியன் டிரான்ஸ்லேட்டர். அவர் வந்து இங்கிலீஷ் தமிழ் எடுத்துக்கிறார். அதுக்கு நான் தான் அவருக்கு ஆஸ்தான ஒருத்தர் நாங்கள் பார்த்துட்டது கிடையாது. நியூயார்க் இருக்கிற பாகிஸ்தானி, இங்கே இருக்கிற இந்தியன். நாங்கள் இன்னொருத்தர் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஃப்ரெஞ்சு தமிழுக்கு எனக்கு எடுத்துட்டு இருக்கார். ஜெர்மனிலேருந்து ஜெர்மன் தமிழுக்கு எடுத்துட்டு இருக்கார். அதில் வந்து ப்ரோஸ்காம்னு ஒரு மொழிபெயர்ப்பாளர் தலைவாசல் இருக்குது, pros.com. அதில் வந்து லிஸ்ட் பண்ணுறா டிரான்ஸ்லேட்டர்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணிச்ச இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் டு ஆங்கிலம், பிரெஞ்சு டு ஆங்கிலம், இட்டாலியன் டு ஆங்கிலம், அங்கே போய் நீங்கள் டைரக்டில் பார்த்தோன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். என் பேர் தான் முதல்ல வரும். அதாவது அந்த இதில் அந்த லிஸ்ட் அவளோட ப்ரையாரிட்டியில் தமிழ் டு ஆங்கிலம், ஆங்கிலம் டு தமிழ், உலகத்தில் எந்த கண்ட்ரி போட்டாலும் என் பேர் தான் வரும். அந்த மாதிரி ஒரு இது பண்ணி அங்கே பிளாட்டினம் மெம்பர் எல்லாம் ஆகி எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அவளோட ப்ரோஸ்காமே நான் தமிழ் படிச்சிருக்கேன் சைட்டை. அதனால தான் எனக்கு பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பை கொடுத்தேன். இல்லை எனக்கு ஆர்டினரி மெம்பர்ஷிப்பில் ரேங்க் வராது சரியா. $128 per year எனக்கு 4 இயர்ஸ்க்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. இது தமிழில் பண்ணதுனாலேயே அதை சொல்லிட்டு எனக்கு ப்ரௌனிஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்தோன்னே எனக்கு தமிழில் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம், மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம். நான் அத்தனை தான் கொடுத்துருக்கேன், வேர்ல்டு யாருக்குமே கொடுத்தது இல்லை வரைக்கும். pros.comல பிளாட்டினம் மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக கால்னா கொடுக்காம சேர்ந்தது நான். வேறு யாரும் இது வரைக்கும் இல்லை, அது வரதுன்னு சான்ஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் இது வந்து தமிழ் எழுதினால வந்தது, பிளாக் எழுதினால தான் வந்தது. எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்.
சார் நீங்க பிளாக் ரைட்டர் மட்டும் இல்லாம ஒரு டிரான்ஸ்லேட்டர் கூட வந்து டிரான்ஸ்லேஷன் இது இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கா? இதுல என்ன ஆபத்துகள் இருக்கு? இருக்கு. நீங்க சொல்றது ரெண்டு விதமா இருக்கு. மொழிபெயர்ப்பு மென்பொருள் இருந்து ரெண்டு வகைப்படும். இப்போ நானும் ஒரு சப்ஜெக்ட் மொழிபெயர்த்தேனாக்க அதே மாதிரி சிமிலர் சப்ஜெக்ட் வரைச்ச அது எனக்கு எடுத்து கொடுக்கும். அது ஒரு மொழிபெயர்ப்பு. கேட்னு இருக்கு, கம்ப்யூட்டர் எய்டட் டிரான்ஸ்லேஷன், கணினிசார் மொழிபெயர்ப்புன்னு இருக்கு. அது ஒரு மாதிரி சாஃப்ட்வேர். அது வந்து இப்போ நான் வந்து ராமா ஹாஸ் காட் 5 புக்ஸ்ன்றது வந்து ராமனிடம் 5 புத்தகங்கள் இருக்கின்றன. அடுத்த ஒரு சென்டென்ஸ் ராமா ஹாஸ் காட் 10 புக்ஸ்னாக்க நான் ராமான் அடிக்கிச்சா அது ஃபுல்லாக அடிக்கும். அது பழைய சென்டென்ஸ் அடிக்கும் தமிழில். அது வந்து நான் வந்து 10 வந்து 5 மாற்றி போடணும். அது போட்டோம். அது ஒரு ட்ரெடோசன் இருக்கு, டேஜா வியூ, ஆல்டா வியூ, நிறையா இருக்குது அந்த மாதிரி இதில். இன்னொரு இது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இதில் நீங்கள் வந்து என்னெல்லாம் மொழிபெயர்த்தீங்களோ அதே மாதிரி சிமிலாரிட்டி வரதுனால உங்களுக்கு வந்து மொழிபெயர்ப்பில் ஒரு சீரமைப்பு இருக்குது. அதாவது ஒரே மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்க, கண்ணாபுரம் வார்த்தையை யூஸ் பண்ணி பண்ணாமல் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். நான் என்ன ஒரு கிளையண்ட் வந்து ரெகுலராக எனக்கு வந்து இதை பற்றி பேங்கிங் சொல்யூஷன் கொடுத்தாருன்னா பேங்கிங் சொல்யூஷன் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட அதே ஒக்காபில் தான் வரும். அதுவே எடுத்து கொடுக்கும். மேட்சஸ் இவ்வளோ இந்த சென்டென்ஸில் வந்து 60% மேட்ச் அப்படின்னாக்கா 60% அதே தான், நீ மீதி 40% நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்து காமிக்கும். நம்ம அதில் போய் எடிட் பண்ணிடலாம். அதனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் டிரான்ஸ்லேஷனை. அதே நேரத்தில் வந்து கன்சிஸ்டன்சி ஆஃப் யூர் ஒக்காபுலரி அது ஏற்கனவே பண்ண மறுபடியும் டிக்ஷனரி தேட வேண்டாம் நீங்கள். அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட் எவ்வளோ ஆகுனாக்க ஒரு நாளைக்கு நான் 2000 வேர்டு பண்ண முடியும். என்னால் ஈஸியாக பண்ண முடியும். 5000 வேர்டு வரைக்கும் போகலாம். 2.5 பங்கு ஸ்பீடு ஆகும். அது ஒரு விதமான மொழிபெயர்ப்பு. அதில் வந்து ஒரு டேஞ்சர் என்னன்னாக்க அவள் உடனே அவனுக்கு தான் ஈஸியாச்சே அதனால் மேக்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டு குறைச்சிக்கோ. இது வந்து உங்களுக்கு வந்து 60% ஃபர்ஸ்ட் டைம் டிரான்ஸ்லேஷனாக இருக்கும், மீதி 30% 60% மேட்சாக இருக்கணும்னா அதுக்கெல்லாம் குறைச்சிக்கோ அப்படின்பா. அது பெரிய சண்டையை நடந்துட்டு இருக்கு. நான் சார் நம்ம ரிப்பீட்டேஷன் நான் என்ன பண்ண முடியும்? ஒரிஜினல் ரைட்டர் நம்ம எழுதியிருக்கான், அவனை போய் கேட்டுக்கோ. என்ன எதுக்கு இந்த கேட்குறவன்? எனக்கு ஈஸி வச்சு நீ கவலைப்பட வேண்டாம். எனக்கு ஈஸியாக நான் வந்து அலாவுதீன் வழக்கு வச்சு கூட நான் பண்ணிடுவேன் டிரான்ஸ்லேஷன். அதை பற்றி உனக்கு கவலை கிடையாது. உனக்கு வேண்டியது மொழிபெயர்ப்பு ஈஸியாக நீயே பண்ணிக்கும். அதனால் நான் வந்து அந்த இது இடமே கொடுக்கறதில்ல அந்த விஷயத்தில். இது ஒரு விதமான மொழிபெயர்ப்பு மென்பொருள். இன்னொரு மொழிபெயர்ப்பு சோகால் மொழிபெயர்ப்பு மெஷின் டிரான்ஸ்லேஷன். அதில் என்ன பண்ணுவோம், அதுலேயே வந்து எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருப்பான். மை நேம் இஸ் ராகவன் அப்படின்னாக்கா என் பெயர் ராகவன் கொடுக்கும். அது சென்டென்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துரும். அதனால சில பேர் என்ன பண்ணுவா, ஒரு லெட்டர் வரும் அப்படியே போட்டு பார்ப்பா. சுமாராக ஒரு மாதிரி குன்ஸாக புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அந்த விஷயத்தில். புரிஞ்சுடுத்து நினச்சேன்னு தப்பாக பண்ணலாம் கஷ்டம். இதில் வந்து ஒரு மெஷின் டிரான்ஸ்லேஷனில் ஒரு அபத்தமான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கு இந்த எக்ஸாம்பிள். அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். ஒருத்தர் நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்கலன்னா அவளை மறந்துடுவேன். அதுதான் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். அதை என்ன பண்ணால் ஆங்கிலத்துலேருந்து ஒரு கம்ப்யூட்டரில் கொடுத்து ரஷ்யனில் மாற்றினாங்க. அப்புறம் அந்த அங்கேஜ் எடுத்துகிட்டு இன்னொரு கம்ப்யூட்டரில் கொண்டு மறுபடியும் இங்கிலீஷில் கொண்டு வந்தா. இது அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டுக்கு இது டிரான்ஸ்லேஷன் இன்விசிபிள் இடியட்னு கொடுத்து. அவுட் ஆஃப் சைட் இன்விசிபிள், அவுட் ஆஃப் மைண்ட் இடியட். அதுவா மொழிபெயர்ப்பு இல்லையா? அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு தெரியணும் என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு மொழிபெயர்ப்பு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கதையில் ஒரு அம்மா வந்து தன்னோட பொண்ணை பற்றி பேசுவாள். பொண்ணு வந்து கல்யாணம் ஒரு மாதத்துல விடவாயிட்டான். எந்த கடையில் பூ வாங்கினாலோ அடுத்த மாதமே பிறந்தாதுக்கு வந்துட்டான். இது நீங்கள் மொழிபெயர்க்கிறதுனாக்க என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் அதை வந்து என்னோட பிளாக்லேயே கேட்டிருந்தேன். இந்த மாதிரி இருக்குது மொழிபெயர்ப்பு. அதை படிக்கச்சே நமக்கு மனசு கனமாக போயிடுது. அதுவே வந்து இங்கிலீஷில் பண்ணி எனக்கு என்ன சொல்லுவோம், இன் விச் ஷாப் ஷி பாட் ஃப்ளவர்னாக்கா ஒன்றும் புரியாது. எனக்கு ஃப்ளவர் வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யணும். அந்த நான் என்ன ஏற்பட்ட மொழிபெயர்ப்புனா, இட் ஷுட் ஹவ் பீன் ரியலி பேட் டைம் when she got married, she returned a widow the next month itself for good அப்படின்னு எழுதிಇಲ್ಲ. அதுதான் மொழிபெயர்ப்பு. வழி இல்லை. உடனே ஃப்ளவர் வரலையே அது வரலேன்னு கேட்டுருந்தாருனாக்க நடக்காது. வேற மெஷின் டிரான்ஸ்லேஷன் கடை பூக்கடை எல்லாம் சொல்லி வைக்கும். பூக்கடை எல்லாம் சொல்லி வச்சு முடிஞ்சா சிரிச்சுக்கோன்னு சொல்லிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், அந்த வார்த்தை தெரியல அதே வார்த்தை போட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சாஃப்ட்வேர்னு இருக்குன்னா சாஃப்ட்வேருக்கு லொஜிசியல் ஃப்ரெஞ்சில் சொல்லணும், சாஃப்ட்வேர்னு எழுதிடும். அது தெரியல எனக்கு. அதுக்கு அந்த டயத்துக்கு தெரியல அப்படியே போட்டோம் முழிப்பான் வச்சுட்டு. அவனுக்கு ஒன்றும் புரியாது அந்த விஷயத்தில். அதனால இது வந்து மெஷின் டிரான்ஸ்லேஷன் எப்பயுமே ரொம்ப டேஞ்சரஸ் விஷயம். அது அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா, அதெல்லாம் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருக்கா. நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்கள் பண்ணிக்கோ, நான் சிரிச்சுட்டு போயிடுவேன். அப்புறமா வந்து பின்னாடி தெருப்பொருக்கிட்டு அப்புறமா நம்மகிட்ட வந்து சேருவோம். இது எனக்கு எடிட் பண்ணி கொடு, நான் சத்தியமாக பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதுக்கு நானே பண்ணி மொழிபெயர்ப்பேன். எடிட் பண்ண சொல்லுவாங்க. அது ரொம்ப கொடுமையான விஷயம். வந்து ஒரு மெஷின் டிரான்ஸ்லேஷன் சம்மந்தமே இருக்காது. ஒரு இட்டாலியன் இங்கிலீஷ் பண்ணிச்சு, இட்டாலியன் வேர்டு நடுவில் வரும், ஒன்றும் புரியும் அவனுக்கே தெரியாதனால அதை சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்து அப்படியாது. அதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி என்ன மாதிரி நுவான்ஸ் சொன்னால் எல்லாத்தையும் போட்டு பண்ணுறதுக்கு